எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினத்தில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெற்றவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெற இருக்கின்றவர்கள் தொடர்பாக அரசாங்கம் வெளியிட இருக்கின்ற சுற்றறிக்கை தொடர்பான ஒரு முக்கிய தகவல் ஒன்றினை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். அதாவது 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட அ சமர்ப்பிப்பின் போது கௌரவ ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது, அ ஓய்வூதியம் பெற்றவர்களது நலன்கள் தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும், இச்சுற்றறிக்கையினுடைய நலன்கள் 3 கட்டங்களாக வழங்கப்படும் என்றும், அ எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இதனுடைய நலன்கள் ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் போன்ற தகவல்களை வழங்கியிருந்தார். இந்த வீடியோ தகவலானது எங்களுடைய யூடியூப் சேனலில் காணப்படுகிறது. அந்த வீடியோனுடைய லிங்கினை நான் எனது இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுகின்றேன். நீங்கள் அதனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எதிர்வு கூறப்பட்டவாறே இந்த சுற்றறிக்கையானது எதிர்வரும் 14 அல்லது 15ஆம் தேதி அளவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது, அதாவது அ விஷ்ராமிකයන්ගේ அ விஷ்ராமிකයන් සඳහා චක්‍රලේඛයක් என்ற தலைப்பிட்ட ஒரு அறிவித்தல் ஒன்றினை அ ஓய்வூதியம் பெற்றவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர் ஆசிரியர் ஒன்றியம், அ ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் ஒன்றியம் ஆகிய அமைப்புகள் கூட்டாக இத்தகவலை வெளியிட்டிருப்பதோடு, சமூக வலைத்தளங்களில் இந்த தகவலை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அ அதாவது அந்த தகவலின் அடிப்படையில் 2016 முதல் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில், அத்தோடு 2016க்கு முன்பு, அதே நேரம் 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமான அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற கொடுப்பனவுகள் அல்லது ஏதேனும் ஓய்வூதிய அதிகரிப்புகள் சம்பந்தமான இந்த சுற்றறிக்கை உள்ளடக்கப்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. அதாவது 2016க்கும் 2019க்கும் இடையில் ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக விசேடமான ஏற்பாடுகள் அதில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றுக்கொண்ட சகலரையும் அவர்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்களுடைய நலன்கள் எவ்வாறு அமையும் போன்ற ஒரு விரிவான ஒரு சுற்றறிக்கை ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம் என்னவெனில், 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக எவ்வாறான ஏற்பாடுகள் அதில் காணப்படுகின்றது என்பது சம்பந்தமாக எவ்விதமான தகவல்களும் கிடைக்கவில்லை. அதாவது எங்களுடைய முதல் வீடியோவில் அது சம்பந்தமாக நாங்கள் கூறியிருந்தோம். அதாவது ஜனாதிபதி தனது உரையில் இங்கு நான் சுட்டிக்காட்டிய காலங்களில் ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக பல கருத்துக்களை கூறியிருந்த போதும், 2020, 24 காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக எதனையும் வில்லை என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் நாங்கள் தகவல்களை வழங்கியிருந்தோம். சமூக ஊடகங்களிலும் இது சம்பந்தமான கருத்துக்கள் வெளியிடப்பட்டது. இந்த காலத்தில் ஓய்வு பெற்றவர்கள் அண்மையில் கொழும்பில் ஒரு பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றினையும் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களுடன் செய்யப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது, அதாவது நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் 2020, 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்பு அதிகாரிகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக பிரிதொரு சுற்றறிக்கையை நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என எண்ணப்படுகிறது. எனவே மிக விரைவில் ஓய்வூதியம் பெற்றவர்கள் மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமான தகவல்களை உள்ளடக்கிய சுற்றறிக்கையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதன் அடிப்படையில் உங்களுக்குரிய நலன்கள் ஜூலை மாத அளவில் இருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஓய்வூதியம் பெற இருக்கின்றவர்கள் பெற்றவர்கள் சம்பந்தமாக பல வீடியோ தகவல்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் காணப்படுகின்றது.
அவை பிளேலிஸ்ட்டாக காணப்படுகின்றன. பல வீடியோக்களை உள்ளடக்கிய பிளேலிஸ்ட் ஒன்று காணப்படுகிறது. அ அதில் நாங்கள் அப்லோட் செய்த சகல வீடியோக்களையும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஓய்வு அ பெற்றவர்கள் மற்றும் ஓய்வு பெற இருக்கின்றவர்கள், நீங்கள் இந்த விஸ்ராமிக் அன்கே கமத்துவ என்று சொல்லுகின்ற அவர்களுடைய அமைப்பு அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதோடு, இது சம்பந்தமாக நீங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலமாக உங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதோடு, புதிய தகவல்களை நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. இதன் அடிப்படையில் இந்த வீடியோவின் சுருக்கமானது 2025ஆம் ஆண்டின் பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறு ஓய்வூதியம் அமையும் என்பதோடு, 2016க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு எவ்வாறான நலன்கள் கிடைக்க இருக்கிறது. அதே நேரம் குறிப்பாக 2016, 2019ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியில ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமான ஏற்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான சுற்றறிக்கை ஒன்றினை மே மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஓய்வு பெற்றவர்களுக்கும், எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக அமையும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இவ்வாறான பயனுள்ள தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனலில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு எங்கள் வீடியோக்களை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த செக்குலர் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் புதிய அப்டேட்டுகள் கிடைக்கப்பெறும் போது உங்களுக்கு நான் அவற்றை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். மேலும் இதே போன்ற ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.